இந்த ப்ரோமோ நம்ம டீகோட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போன வீடியோல சொல்லியிருந்தோம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஷோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன வீடியோல வந்து ஒரு ப்ரோமோ வந்து டீகோட் பண்ண போறோம். இது பிக் பாஸ்க்காக தானே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதை வந்து சில பேர் வேற இடத்துல மாத்தி வந்து இதுக்கு வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா அது பிக் பாஸ்க்காக தான் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டீகோடிங் கொண்டு வந்திருக்கோம். சோ அதை பத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி இருக்க போகுது அதையும் இந்த ப்ரோமோலே லீக் பண்ணி விட்டாங்க. அது எல்லாத்தையும் மொத்தமா இந்த வீடியோல பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. 10K பண்ண கொஞ்சம் தான் இருக்கு, சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் லைக் ஹைப் எல்லாமே பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10 Thursday பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்துச்சு. 10 சொல்லிட்டு நிறைய இடத்துல ஃபுல்லா 10 சொல்லிட்டு நிறைய ப்ரோமோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ ஃபுல்லாவே 10 வச்சு அண்ட் சேனல் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த இடத்துல நிறைய ஹிண்ட் பிக் பாஸ்க்காகவே விட்டது. ஏன்னா அந்த ப்ரோமோ பிக் பாஸ் தான் விட்டது. அதுக்கப்புறம் அது வந்து பிக் பாஸ்க்கு மட்டும் தான் விட்டது, மற்றபடி மற்ற எதுக்காக வீட்டுல இதுல சில ரூமர்ஸ் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மாகாப்பா அண்ட் பிரியங்கா அவங்களோட 10th இயர் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதுசா ஏதோ வந்து ஷோ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்துச்சு. ஆனா அதுக்கானது ப்ரோமோ அது இல்ல, பிக் பாஸ் 10க்கான ப்ரோமோ தான். ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் 10 வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 6 ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் ஒரு ப்ரோமோ கூட வரல. அதுக்கான ஹிண்டான ப்ரோமோ தான் இது. இனிமேல் ஐ ரிவீல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தபடி எல்லா ப்ரோமோ வர ஆரம்பிக்கும். சோ இந்த ப்ரோமோல அப்படி என்னதானே ஹிண்ட் நீ பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஹிண்ட் இருந்துச்சுங்க. அது என்ன ஹிண்ட்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஒரு கிளாக்ல 37, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க 10 ஒரு கிளாக்ல ஒரு இருந்தது. அது வந்து ஒரு பெரிய டீகோடிங் சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலா விட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த Thursdayல இருந்து செப்டம்பர் 5 வரைக்கும் 37 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் நடுவுல என்ன பண்ணிருக்காங்க பண்ணா, சென்னை 10 அப்படி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா சென்னையில தான் பிக் பாஸ் ஹவுஸ் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். புதுசா இடிப்பாங்க கட்டுவாங்க, ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு இது ஃபுல்லா சென்னையில தான் நடக்கும். சோ அதுக்கான ஹிண்ட் தான் அது. சென்னையில பிக் பாஸ் 10 நடக்கும்போது ஒரு ஹிண்ட். அப்புறம் பஸ்ல வந்து B10 போட்டுச்சு. B10 உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க, பிக் பாஸ் 10 சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அது ஒரு ஹிண்டாவே முடிஞ்சு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன், அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹவுஸ்க்குள்ள போற மாதிரி ஏதோ டெஸ்டினேஷன், அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடை குறிக்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. அதுலயும் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்த வச்சு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் 10 இருக்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் 10க்கான ப்ரோமோ தான் இதுன்ட்டு. அண்ட் சில பேர் நிறைய குழப்பி இருக்கலாம், இது பிக் பாஸ் 10 தான். ஏன் சில பேர் வந்து இப்படி குழம்புனாங்க நீங்க கேட்டீங்கன்னா, கடைசியில ஒன்னு கார்னி விழாக்கு தயாராருங்கள் சொல்லி ஒன்னு போட்டிருந்தாங்க. அது ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, இந்த வாட்டி பிக் பாஸ் தீம் ஃபுல்லாவே கார்னி விழாவா தான் இருக்க போது. மொத்தம் பிக் பாஸ் தீம் மட்டும் இல்ல, பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாமே எல்லா இடத்துல டாஸ்க் அது இது எல்லாமே வந்து ஒரு கார்னி தீம்ல தான் இருக்க போது. ஏன்னா இது ஒரு ஹிந்தி பிக் பாஸ்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா ஹிந்தி பிக் பாஸ்ல ஒரு சீசன் ஃபுல்லா இப்படிதான் இருந்துச்சு. ஒரு கார்னி ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரியே ஹவுஸ் இருந்துச்சு. அங்க ஏதோ புதுசா செட் பண்ணி அங்க இது லிவிங் ஏரியா வந்து ஒரு மாதிரியா அப்படியே கிச்சன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப கார்னி விழா மீத ஒரு இடத்துல ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப ரொம்ப பிக் பாஸ் வருது. மொத்தத்தையும் நம்ம வந்து நமக்கே தெரியும், நம்ம பிபி டீமை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்னா பாத்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ், அது இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பாங்க. ஏன்னா முதல்ல ஸ்டார்ட் ஆகும், நம்ம இது வந்து அக்டோபர் தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அவங்க இது முதல்ல ஸ்டார்ட் ஆயிருமா, அதுல இருந்து தூக்கி வந்து உள்ள வைப்பாங்க. ஆனா இப்ப அது முடியாம என்ன பண்ணிவிட்டாங்க, ஒரு சீசனே அடிச்சிருவோமேன்னு சொல்லிட்டு ஹிந்தி பிக் பாஸ் அப்படியே தூண்டு நம்ம கிட்ட வச்சு முடிச்சு விட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி தான் இருக்கு. ஹிந்தி பிக் பாஸ் 14 15 தெரியல, பட் அந்த பிக் பாஸ் தான் இந்த பேர் நடந்திருக்கு. இப்போ நம்ம இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அந்த கார்னி விழாவுக்கு தயாரானுங்கள், அது மட்டும் தான் நம்ம எல்லாத்தையும் குழப்பி விட்டுச்சு. இப்போ அது குழம்பவும் தேவையில்ல, அது வந்து நம்ம பிக் பாஸோட ஹிண்ட் தான். சரி ஓகே, எல்லாமே பயப்படாதீங்க, பிக் பாஸோட ஹிண்ட் தான் அது. நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்துடும். அண்ட் சில பேர் என்ன ப்ரோமோ காணா, இன்னைக்கு வரும்னு சொன்னீங்களே, என்ன இந்த வீக் வரும் நீங்களே, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, இன்னும் 1 month தான் இருக்கு. அண்ட் காமன் மேன் ஷோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேர் கேட்டிருந்தீங்க. அதுல அதான் இப்ப எனக்கு ஒன்றும் சுத்தமா புரியல. இப்ப இந்த இன்னைக்கு கூட வந்திருக்கலாம், ஏன்னா சண்டே ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இன்னும் 15 days தான் இருக்கு, 15-14 days தான் இருக்கு நம்ம பிக் பாஸ் காமன் மேனுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 1 month தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, இது வரைக்கும் ப்ரோமோவே வரல. என்னன்னு தெரியல. இன்னும் ஐ ரிவீல் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரோமோஸ் போன சீசனா சும்மா இருக்கிறப்ப நிறைய ப்ரோமோ கடகடன்னு வந்துகிட்டே இருந்தது. சும்மா இருங்க நம்மளே சொன்னாலும் அவ்வளவு ப்ரோமோ விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ப்ரோமோக்காக காத்திருக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஓகே, இந்த பிக் பாஸோட ஹவுஸ் எந்த டீம்ல இருக்கும் இந்த சீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 போட்டோ கிடைச்சிருக்கு. அந்த போட்டோ நீங்களே பாருங்க. ஓகே, இதே மாதிரி தான் நம்ம ஹவுஸும் செட் பண்ண போறாங்க. பிக் பாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இதா விட்டுருக்காங்க. இது வந்து ஏதாச்சும் அவங்களே எடிட் பண்ணிருக்கலாம், வேற ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐல போட்டு முடிச்சு விட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏதாச்சும் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஏதாச்சும் ஏஐ வாய்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்கன்னா பிக் பாஸே மூடி முடிச்சிருவாங்க. பிக் பாஸ் வாய்ஸுக்காக கேட்டிருந்தோம், இந்த வாட்டி பிக் பாஸ் வாய்ஸும் வந்து ஏஐல மாத்தினாங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இதுக்கான அந்த ப்ரோமோட ஹிண்டோட டீகோடிங் தான் இது. மொத்தத்தையும் முடிச்சு பார்த்தா அது பிக் பாஸ்க்கான ப்ரோமோ. உங்க எல்லாத்துமே இப்ப தெரிஞ்சிருக்கும் அது பிக் பாஸ்க்காக தான் வந்ததுன்ட்டு. சோ நெக்ஸ்ட் வீடியோ
ஓகே. நீங்க யாரும் வந்து மத்தபடி எதையும் சொல்றது நம்பாதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கான ப்ரோமோ தான் அது. போன விஷயம் சும்மா விட்டது. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கஸ் மாரி தான் இருந்தது. இந்த வாட்டி ஃபுல்லாவே சர்க்கஸாவே கொண்டு வந்துட்டாங்க பிக் பாஸ்ல. மொத்தமா பிக் பாஸே முடிச்சிருவாங்க போல இந்த வாட்டி. இந்த வாட்டி சில பிளேயர்ஸ் உள்ள போகலாம். சில சீரியல் ஆக்டர்ஸ் உள்ள போலாம். பார்க்கலாம் என்னன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா சீரியல் ஆர்டிஸ்ட் உள்ள விட்டுருவாங்க. ஏன்னா சீசன் 8ல அடிச்சு ஏன்னா பாத்தீங்கன்னா போன சீசன் எல்லாத்தையும் இறக்கி முடிச்சு விட்டாங்க. அதனால இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில பேர் வந்து ஹார்ட் பீட் சீசன் 3 பார்த்துட்டு சில பேர் இல்லாதது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மொத்தமா பார்க்கலாம். ஒரு கண்டஸ்டன் லிஸ்ட் வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். ஓகே. இன்னும் அப்டேட் வேணும்னா நம்ம இன்ஸ்டா பேஜ் நம்ம வந்து சீக்கிரம் அப்டேட் பண்ணி தான் நம்ம வீடியோ வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.